சரி ரைட். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம்? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது சார். ஆனா சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சார். யாருக்கு? இல்ல என் போன்ல தான் சார். கரெக்ட் ஆயிடுச்சு சார். சாரி. சரி ரைட். இப்போ வந்து இன்னைக்கு என்ன டாபிக்னா, போஸ்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம் சுப முகூர்த்த நிர்ணயம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருந்தோம். அதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேங்க ஐயா. இப்போ சுப முகூர்த்த நிர்ணயம், ஒரு நல்ல செயல் பண்ணுறோம், அதுக்காக ஒரு முகூர்த்தம் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல நேரம், அதை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அது எப்படி தேர்ந்தெடுப்பீங்க நீங்கள்? பொதுவாக எப்படி பார்ப்பாங்க எல்லாருமே? பொதுவாக எல்லாரும் பஞ்சாங்கம் இல்லை காலண்டர் எடுத்துக்குவாங்க. அதில் வந்து நல்ல நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ராகு காலம் யமகண்டத்தை விட்டுருவாங்க. குளிகை காலத்தில் செஞ்சால் திரும்ப திரும்ப அந்த செயல் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அதையும் விட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஓரைகளுக்கு வந்து போவாங்க. இன்றைக்கி வந்து சுக்கிர ஓரை, இந்த நேரத்தில் குரு ஓரை, சந்திர ஓரை, ஓரையின் அடிப்படையில் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து லக்னம் போட்டு இந்த லக்னத்தில் பண்ணால் நல்லது அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்னா நேந்திரம், ஜீவன், கரிநாள், வேறு என்ன, ஒரே நாளில் 3 தேதி வர்றது. ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராபலன்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அஸ்ட்ராலஜியில் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நாள் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விஷயங்கள். அப்புறம் வந்து பார்வைகள், ஒரு சிலர் வந்து குரு பார்வை சுபகிரகம் பார்க்குது, அதனால் அந்த நேரத்தில் அந்த லக்னத்தில் பண்ணால் நல்லது அப்படிம்பாங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து ஃபெயிலியர் மேட்ரு. இது எல்லாமே வந்து ஃபெயிலியரான ஒரு விஷயம். தாராபலன்கள் ஒரு டம்மி மேட்ரு, அது வந்து ஒர்க்கே ஆகாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து 2வது நட்சத்திரத்தை வந்து சம்பத்து நட்சத்திரம்னு எடுப்பீங்க. அதே நட்சத்திரம் இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அஸ்வினியில் பிறந்திருக்கீங்கன்னா, பரணி என்பது சம்பத்து நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் எதை பண்ணாலும் வெற்றின்னு முடிவு பண்ணுவீங்க. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருதி நாமயோகம், திருதி வேதிபதம் மகேந்திர நாமயோகம் நடைபெறும். ஸோ சுக்கிரன் வந்து அவயோகமாக வந்துடுவார். பரணி நட்சத்திரம் வந்து அவயோக நட்சத்திரமாக வரும். அதில் போகிற சந்திரனும் வந்து அன்றைக்கி வந்து கெடுபலனை தான் தருவார். ஸோ வந்து இப்படி வந்து என்னென்னா, நீங்கள் சொல்கிற அந்த தாராபலன்களில் வந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திதி, நாமயோகம், கரணம், முடக்கு, வைனாசிகம், அதன் அடிப்படையில் நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இப்போ தாராபலன்கள் என்பது சந்திரன் நல்லா இருந்தால் போதும், சந்திரன் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் போனால் நல்லது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடும். நம்ம ஆக்சுவலாக வந்து எல்லா நல்ல பலன்களையும் சந்திரனையும் கொடுத்துருவாராம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நிச்சயமாக வந்து இல்லை. இப்போ சூரியனுடைய காரகத்தில் நமக்கு ஏதோ ஒரு நல்ல செயல் நடக்கணும், ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களில் தந்தை, முன்னோர்கள், அரசு வேலைவாய்ப்பு, இதன் வகையில் வந்து நமக்கு நல்லது நடக்கணும்னா சூரியன் கிரகம் தான் நல்லாயிருக்கும். சந்திரன் மட்டும் நல்லா இருந்து எப்படி அவர் வந்து சூரியனுடைய காரகத்தில் நல்லது தர முடியும்? டெஃபினட்டாக தர முடியாது. இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரங்களும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சந்திரன் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கார், ஏதோ ஒரு கான்செப்டில் நல்லா இருக்கார், தாராபலன்லேயோ அல்ல வேறு ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து அமிர்த யோகம், பிரபாஸ் யோகம் அப்படிலாம் இருக்குது. இது எல்லாமே வந்து சந்திரனை பேஸ் பண்ணி வச்சு வர கணக்குகள் தான். ஸோ வந்து இன்றைக்கி நேந்திரம் இருக்குன்னா நேந்திரத்தில் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா சந்திரனுடைய அணுகிரகம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அவர் நல்லா இருந்தால் மட்டும் பணத்தை கொடுத்துருவாரா? பணத்துக்கு உண்டான கிரகம் வந்து நல்லா இருக்கும், அவருடைய நட்சத்திரம் நல்லா இருக்கும், அப்போ தான் நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ இதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, அந்த தாராபலன்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியரான மெத்தடு. ஓரைகளும் அதே தான். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையா? திங்கக்கிழமை. அப்போ திங்கக்கிழமை ஆரம்பம் நம்ம என்ன சொல்லுவோம், 6 to 7 வந்து சந்திர ஓரை அப்படின்னு எடுப்போம். அதுலேயே ஒரு சிலர் வந்து உப ஓரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஓரைகளை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த 1 ஹவரை நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு உப ஓரைகளுக்கும் ஒரு 12 நிமிஷம் வந்து பிரித்து கொடுப்போம். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, சூரிய உதயத்துலேருந்து ஓரையை வந்து எடுக்கணும், 6 மணிக்கு எடுக்கக்கூடாது ஸ்டாண்டர்டாக, அவங்க ஊரினுடைய சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும்
அப்போ தான் அது வேலை பார்க்கும் அப்படிம்பாங்க. ஸோ எல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி சந்திர ஓரை 6 to 7. நீங்கள் வந்து சந்திர ஓரையில் எது பண்ணாலும் வந்து வெற்றி அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து அவயோகமாக வந்துட்டார், அல்லது முடக்கதிபதியாக வந்துட்டார், அல்லது தீசூன்யமாக வந்து கெடுபலனை தராரு, அல்லது அவர் நிற்கிற நட்சத்திரம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்படிலாம் வரும்போது என்ன ஆகும்? ஓரைகளும் ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ தாராபலன்கள் ஓரைகள் ரெண்டுமே வந்து அவுட். ஸோ அது மட்டும் கிடையாது, சந்திரனாய் வைத்து உருவாக்கக்கூடிய கணிதங்கள் இப்போ வந்து நேந்திரம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து அமிர்த யோகம், பிரபாலேஸ்வர யோகம், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து சந்திரனை பேஸ் பண்ணி வர கணிதங்கள் தான். ஸோ அது இல்லாமல் நல்ல நேரம் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரை இன்றைக்கி வந்து நல்ல நேரம், இந்த நேரத்தில் இந்த நேரம் வரை ராகு காலம், இதுலேருந்து இதுவரை யமகண்ட நேரம், இதுலேருந்து இதுவரை குளிகை காலம், இப்படிலாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டேபிள் இருக்குது ஸ்டாண்டர்டாக. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நல்ல நேரம் இன்றைக்கி வருது திங்கக்கிழமை. திங்கக்கிழமை நல்ல நேரமா சார் கேக்குறீங்க? நல்ல நேரம். ஏன்னா நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறதில்ல, அதெல்லாம் விட்டாச்சு. திங்கக்கிழமை நல்ல நேரம்னா பஞ்சாங்கத்தில் என்ன போட்டுருவோம்? யார் பஞ்சாங்கம் வச்சிருக்கீங்க கையில்? நம்ம ஆப் தான் சார் வச்சிருக்கிறேன். ரைட், அதுலேயே பாரு. இப்போ வந்து ராகு காலம் 7:30 to 9, யமகண்ட வந்து 10:45 to 12:20, குளிகை நேரம் வந்து 1:55 இருந்து 3:30 மணி வரை. சரி, நான் கேட்கறது சம போதும். நல்ல நேரம்னு எது போட்டிருக்காங்க இன்னைக்கு? நல்ல நேரம்னு எது போட்டிருக்காங்க கேலண்டர்ல, ஆப்ல? சரி, ஓகே. ராகு காலத்தை சொல்லுங்க. ராகு காலம் 7:30 to 9 சார். 7 to 9. நான் இதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல, அதனால எனக்கு இந்த டேபிள்லாம் மறந்துடுச்சு. ஆக்சுவலாக 7 to 9 வந்து ராகு காலம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் 7:30 AM இருந்து 9 மணி வரை இது பார்த்தீங்கன்னா ராகு காலம். இந்த நேரத்தில் எது பண்ணாலும் என்ன ஆகும்? காரியம் வந்து வெற்றியை தராது அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்துக்களும். ஆனால் இன்னைக்கு ராகு யோகியாக, உபயோகியாக, கரணநாதனாக, அல்லது ராகு நிற்கிற நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் வந்து நீங்கள் யோகமாக இருந்தது அப்படின்னா, இந்த ராகு காலத்தில் நீங்கள் பண்ணும்போது தான் அதிக வெற்றி நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் ராகு வந்து கெட்டுப்போன பலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த ராகு காலத்தை பயன்படுத்தும் போது கெட்ட பலனில் வந்து முடியும். ஸோ அப்படிலாம் இருக்குது. ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளுடைய நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் அன்றைய திதி, நித்திய நாம யோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம் தான் வந்து தீர்மானிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணோம், அன்றைய கோச்சார கிரகங்களையெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் போட்டு எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவான கிரகங்களுடைய செயல்களை வந்து செய்யக்கூடாது, பாசிட்டிவான சில கிரகங்களுடைய செயல்களை தான் செய்யணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுவீங்க எல்லாருமே. இப்போ அஷ்டமி திதினா ஆகாத திதி, நவமி ஆகாத திதி, தசமி ஆகாத திதி, அமாவாசை ஆகாத நாள், பிரதமை வந்து வெறுமானம், அப்படிலாம் வந்து உங்கள் அறிவுக்கு வந்து உளறிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்க எதுவாக இருந்தாலும், இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு திதிக்குன்னு 3 நட்சத்திரம் எடுக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அது விபரீத ராஜயோகத்தை தருது. அந்த நட்சத்திரம் லக்னத்துக்கு 3ஆவது இடத்துல மறைஞ்சிருக்கோம், அதில் தான் கிரகம் இருக்கோம், அது வந்து விபரீத ராஜயோகமாக மாறிடும்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ வந்து திதினாக்க எல்லா திதிக்கும் ஒரே ரூல் தான். அஷ்டமிக்கு தனியார் ரூலு, பஞ்சமிக்கு தனியார் ரூலு, வந்து பார்த்தீங்கன்னாக்கா தசமிக்கு தனியார் ரூல்லாம் வந்து கிடையாது. எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் ரூல் தான். எல்லா திதிகளிலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அது வந்து அன்றைய நீங்கள் செய்யக்கூடிய செயலினுடைய லக்னத்திலிருந்து அந்த நட்சத்திரம், தீசூன்ய நட்சத்திரம், தீசூன்ய கிரகம் எங்கே இருக்குது அதை பொறுத்து அந்த கான்செப்ட் வந்து மாறிடும். ஸோ அதனால் மேலோட்டமாக வந்து இன்றைக்கி பிரதம வருமானம், அமாவாசை எதுவும் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து அஷ்டமி, நவமி, தசமி அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் வந்து முட்டாள்தனம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதிக்கு வந்து புதன் தான் வந்து தீசூன்ய அதிபதியாக வருவார். புதன் வந்து என்னென்னா வியாபாரத்துக்கு உண்டான ஒரு கிரகம், பேச்சாற்றலுக்கு உண்டான ஒரு கிரகம், அதாவது வரவு செலவுகளுக்கு உண்டான ஒரு கிரகம். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா பேச்சு திறமை தான். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருந்தால் ஒரு விலை குறைந்த ஒரு பொருளை வந்து அதிக ரேட்டுக்கு விற்பனை பண்ண முடியும். ஸோ அதிக ரேட்டுக்கு வந்து குறைந்த லாபத்துக்கு விற்பனை பண்ணக்கூடிய சிந்தனை உங்கள்கிட்ட இருந்தாலும் பேச்சு திறமை வேணால் விற்க முடியாது. மார்க்கெட்டிங் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கே அந்த விளம்பரத்துறைக்கு உண்டான கிரகம் என்ன, புதன் தான். எல்லாமே இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் எதை சார்ந்து இருக்குது, விளம்பரம் சார்ந்து தான் இருக்குது.
ஸோ விளம்பரம், நம்மளுடைய பேச்சு திறமை, அதில் தான் வந்து வியாபாரம் என்பது நமக்கு வந்திருக்கு. பிஸ்னஸ், ஆல் பிஸ்னஸ் வந்து அதை சார்ந்து தான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வேர்ல்டு லெவலில். ஸோ வந்து என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு அஷ்டமி திதி, புதன் வந்து தீசூன்யமாக வந்துடுறாரு. அப்போ வந்து இது வந்து விளம்பரத்துக்கும் நம்மளுடைய விளம்பரத்துக்கும் நம்மளுடைய பேச்சாற்றல், ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறதுக்கும் உண்டான தடையை தரும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அதே தீசூன்ய அதிபதி அன்றைய யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரத்தில் வந்தால் பாசிட்டிவாக மாறிடுவார். அவருடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இப்போ புதன் இருக்காரு, லக்னத்துக்கு 3ஆம் எட்டு பண்ணல மறைஞ்சி விபரீத ராஜயோகம் கொடுத்துருச்சுன்னா அதுவே வந்து அதிகப்படியான இரட்டிப்பு நற்பலன்களை வந்து கொடுத்துரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து வட இந்தியாவில் தான் எதோ கடைத்தெருவுலா பிஸ்னஸ்க்கு வந்து எந்த விஷயம் வந்து ஓப்பனிங் பண்ணாலும் அஷ்டமி தேதியில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அஷ்டமி தேதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லக்னத்தை மட்டும் கரெக்டாக வந்து உட்கார வச்சு அந்த புதனையோ அல்லது ஆயிலையும் கேட்ட ரேவதியோ வந்து விபரீத ராஜயோகம் தர மாதிரி வச்சு கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சுப முகூர்த்த நிர்ணயத்தில். அதை விட்டுட்டு வந்து மேலோட்டமாக நின்றுட்டு இப்படியே நீங்கள் உலகிட்டு இருந்தீங்கன்னாக்க அதுக்கு நான் வந்து பொறுப்பு இல்லை. புரியுதா? ஓகே சார். ஓகேங்க சார். இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து நிறைய வகுப்புகள் வந்து நடத்தியாச்சு, நிறைய ஜாதகங்கள் வந்து ஆய்வு பண்ணியாச்சு. நிறைய ஜாதகங்களுக்கு நம்ம வந்து துல்லியமாக பலன்கள், பரிகாரங்கள், கால நிர்ணயங்கள் எல்லாமே சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கு. சம்மந்தமே இல்லாத, நம்ம இதுவரை பார்க்காத ஜாதகங்கள்லாம் வந்து யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி ஜாதகம் போட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து அந்த ஜாதகருடைய பலன்களை தீர்மானிப்பது அவர் பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், முடக்கு, வைனாசிகம். ஸோ அதனால் வரக்கூடிய அந்த லக்னத்திலேருந்து 9 கிரகங்கள் பெறக்கூடிய கிரக பலம், எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, எத்தனை பேர் கெட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதை பொறுத்து தான் பலன்கள் வந்து சொல்கிறோம். அது வந்து அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாளில் வந்து நம்ம வந்து இன்றைய நாள் வந்து நல்ல நாளா, எந்த செயலுக்கெல்லாம் நல்லா இருக்குது, எந்த செயலுக்கெல்லாம் நல்லா இருந்தாலும் அதே கான்செப்ட் தான். அதே திதியோகான விதிகளை வந்து இணைத்து இன்றைக்கி இருக்கிற கோச்சார கிரகங்களை அப்படியே அழகி பண்ணிவிட்டு எந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குன்னு எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கிற கிரகத்தினுடைய செயலை தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய செயல்களை கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. சரி, இன்றைக்கி அந்த மாதிரி எடுக்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, பணம் சார்ந்த ஏதோ ஒரு செயலை வந்து நம்ம வந்து பண்ணணும். குடும்பமாக நல்லா இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நாளைக்கு நல்லா இருக்காரா, நாளை மறுநாள் நல்லா இருக்காரா, ஒரு வாரம் கழிச்சு நல்லா இருக்காரா, என்னைக்கு நல்லா வராரு, அந்த நாளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ இதில் இன்னொரு கூத்து, இந்த காமெடியே பெரிய காமெடி, அதுக்கு பெரிய காமெடிலாம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை எதையுமே செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை எதையும் செய்யக்கூடாது, சனிக்கிழமை ஆகாத நாள், புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. என்ன இது விளையாட்டெல்லாம்? அப்போ வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா காமெடியான விஷயம். திதிக்கே வந்து அவ்வளோ சூட்சமங்கள் இருக்கும்போது கிழமை என்பதெல்லாம் வந்து வேல்யூபிளே இல்லாத ஒரு விஷயம். ஒரு ஜாதக பலன்கள் எடுக்கிறோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து இவர் என்ன கிழமையில் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி எதாவது பலன் சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நட்சத்திரம், 9 கிரகம் எங்கே இருக்குது, லக்னம் எங்கே இருக்குது, அன்றைய திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, யோகி யார், அவயோகி யார், தீசூன்யாதிபதி யார், கரணம் யார், கரணநாதன் யார், அப்புறம் வந்து முடக்கு யார், முடக்கு அதிபதி யார், அது கூட வைனாசிகம் நோய் தரக்கூடிய கிரகம் யார். இதை எடுத்து தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கோம். ஒரு ஜாதகர் வந்து திங்கக்கிழமை பிறந்திருக்காரா, அப்போ புதன்கிழமை பிறந்திருந்தால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன்கிழமை தான் பிறந்திருக்காரு. புதன்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களா? நிரூபிச்சு காட்டுங்க பார்க்கலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பையன் பிறந்த ஆகாதா, அது ஒரு கூத்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூல நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரத்தில், ஆயில்யத்தில் பெண் பிறந்தால் ஆகாது. இந்த கூத்தெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயம். அதெல்லாம் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து என்னன்னா மேலோட்டமான தகவல்கள். இது வந்து அஸ்ட்ராலஜிக்கு தேவையே இல்லாத விஷயம். ஆனால் அதை தான் அந்த ஜோதிட உலகம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து குட்டிச்சவுட் பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து அவர் பலன் சொன்னார், எனக்கு நடக்கலை. அவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னார், எனக்கு வந்து பலன் இல்லை. ஸோ வந்து
ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். அப்புறம் வந்து ஜாதக புத்தகம் அடித்து கொடுத்துட வேண்டியது, வாழ்நாள் பலன்கள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து தசாபுத்தி பலன்கள்லாம் எழுதி ஒரு வெங்காயமாக நடக்காது அதில். அப்புறம் வந்து பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து வெறுத்து போய் ஜோதிடங்கிறதே பொய்யாடுது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதான் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த உலகத்தில். ஸோ வந்து நம்ம வந்து ஜோதிடர்களை மாற்றி பொதுமக்களை மாற்றி இதெல்லாம் வந்து என்னுடைய தலைமுறையில் வந்து நடக்கிற விஷயமா. நான் ஒருத்தன் தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சப்போர்ட்டு கூட யாரும் கிடையாது எனக்கு. எத்தனை பேர்த்து மாதிரிட முடியும்? அப்போ என்னென்னா நம்மளை தேடி வரக்கூடிய மாணவர்கள், படிக்க வரவங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஜாதகம் பார்க்க வராங்களா, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலாம். அது மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்ற இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி என்னால் வந்து பண்ணவும் முடியாது. அது பிரபஞ்சம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, உன்கிட்ட ஒரு சிலர் அனுப்பி வைப்பேன், அவங்களுக்கு இந்த சுவிட்சை சொல்லிக் கொடு. ஜாதகம் பார்க்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடு. அதான் என் வேலை. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, என்னுடைய 25 வருட அனுபவங்களில் நான் கடுமையாக உழைத்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, அதுக்கப்புறம் இந்த திதியோ காரணத்தெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணி வந்து விதிகளை கொண்டு வந்து அது ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து எது வேலை பார்க்குது எது வேலை பார்க்கல, இதுக்காக என் வாழ்க்கையே வந்து காலியாயிடுச்சு. எந்த வித என்டர்டைன்மெண்ட்டும் எடுத்துக்காம, குடும்பத்தை கூட சரியாக பார்க்காம, இதுக்கே என்னுடைய வாழ்க்கை வந்து பெரும்பகுதி வந்து போணுச்சு. அதான் வந்து உண்மை. அப்போ வந்து நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். நான் சொல்கிற கோணத்தில் ஆய்வு பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் வந்து தயவுசெய்து இதெல்லாம் வேலை பார்க்குது அப்படின்னாக்க எனக்கு பயங்கர கடுப்பாயிருவேன் நான். ஏன்னா நிச்சயம் உறுதியாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து டம்மி மேட்ரு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் கொண்டு வந்தது அப்படின்னா, சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் தான் கொண்டு வந்தாங்க. ஜோதிட கலையும் மட்டும் கிடையாது, எல்லா 64 ஆயக்கலைகளையும் சித்தர்கள் தான் வந்து உருவாக்கினாங்க. ஜோதிடம் என்பது இந்த மண்ணில் வந்து 5வது பெரிய கலை இருக்கட்டும். ஆனால் இந்த 5வது பெரிய கலையை ஒரு சித்தர் தான் கொடுத்தாரா, ஒரு ரிஷி தான் கொடுத்தாரா, ஒரு முனிவர் தான் கொடுத்தாரா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தானே? நிறைய சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா, எல்லாரும் கொடுத்த தகவல்கள் எல்லாமே சரியானதா அப்படின்னா கிடையாது. சித்தர்களாக இருந்தாலும், ஞானிகளாக இருந்தாலும், ரிஷிகளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அவங்களும் வெவ்வேறு வகையான ஜாதக அமைப்புகள் வந்து பிறந்தவர்கள். அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மாறுபாடான பல ஜோதிட முறைகளை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. புலிப்பாணி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, பராசரன்னு இருக்காரு. இப்படி வந்து ஒவ்வொரு முனிவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவை வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருமே சரியான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து கிடையாது. அதான் வந்து உண்மை. ஸோ இங்கே என்னன்னாக்க, நிறைய ஜோதிட ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய பேர் நூல்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பிரபலமான நபர்களாக வந்து இருக்காங்க. காலகாலமாக இது தலைமுறை வரை நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நூலகங்களில் தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து பெரிய பெரிய நூல்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுக்கு? அவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே வீணாக போகிறதுக்கு கிடையாது. சித்தர்களாக இருந்தாலும், ஞானிகளாக இருந்தாலும், ரிஷியாக இருந்தாலும் நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்கணும், எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது அந்த மாதிரி இல்லை. அப்போ அவர் சித்தர் கிடையாதுன்னா சித்தர் தான். அவருக்கு வேறு ஏதாவது திறமைகள் அதிகமாக இருந்திருக்கும், இதில் வந்து திறமை கம்மியாக இருந்திருக்கு. அதனால் அவர் வந்து அவருடைய கோணத்தில் சொல்லிட்டு போயிட்டார். அதான் வந்து உண்மை. முதல்ல வந்து பராசரர் வந்து கொடுத்த இந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், முடக்கு, இந்த வைனாசிகம், ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய மெத்தடில் இதில் வந்து எடுக்கும்போது தான் ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். சுப முகூர்த்தமும் அப்படி தான் போடணும். இப்போ குருபலம் இருக்கா, என்ன குருபலம்? குரு வந்து 3ஆம் வீட்டு பணில் மறையாமல் இருந்தால் குருபலம். அப்போ இயற்கை சுபர்களுடைய நட்சத்திரத்தில் உட்காந்தா குருபலம். அவருடைய பார்வை பெற இடங்கள்லாம் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுவார், குரு தன்னுடைய பார்வையால் யோக பலனை அப்படியே வாரி வாரி வீசுவார். அப்படியே இருக்கு.
குரு வச்சு தான் நம்ம வந்து ஒருத்தருடைய தன யோகத்தையெல்லாம் வந்து எடுக்கிறோம். ஒரு சில ஜாதகங்களில் அவயோக சாரத்தில் அல்லது நியூட்ரலாக வந்துடுறாரு, அவயோகியாக வந்துடுறாரு, உபாவயோகமாக வர்றாரு, முருகதிபதியாக வர்றாரு, வைநாசிகமாக வர்றாரு. அப்போ அவர் வந்து பாதிப்பெல்லாம் தள்ளியா? அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சுபமுகூர்த்தத்தை தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா அது எந்த செயலுக்காக பார்க்குறீங்க அதை பொறுத்து இருக்கு. அரசியல் சார்ந்து, தந்தை சார்ந்து, பூர்வீகம் சார்ந்து, கண்ணுக்கு ஒரு மருத்துவம் பார்க்குறீங்க, வயிறுக்கு ஒரு மருத்துவம் பார்க்குறீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சூரியன் யோகமாக வரக்கூடிய நாளில் இப்போ வந்து சோபனம், ஹர்சனம், சுபம் நாம யோகம், மணிசேகரனெல்லாம் இருக்கக்கூடிய நாளில் என்ன பண்ணணும்? சூரியன் உட்கார்ந்த நட்சத்திரமும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அவர் வந்து யோகியா உபயோகியா கரணனாக தானே வரணும். அவர் வந்தால் மட்டும் பார்த்தாது. அவர் போய் அவயோக ஸ்டாண்டில் உட்காந்துட்டாருன்னா சுபமுகூர்த்தம் ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ வந்து சூரியன் நல்லாவும் இருக்கணும், இருக்க நட்சத்திரமும் நல்லா இருக்கணும். அதான் வந்து சூரியனுடைய சப்போர்ட். ஸோ அடுத்தது வந்து எதுக்காக வந்து அரசு அதிகாரி வந்து சந்திக்க போகிறோம்? ஒரு பண சம்பந்தமான விஷயம். கவர்மெண்ட் வந்து நம்ம வரணும், இல்லை நம்ம அவருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ என்ன பார்க்கணும்? குருவையும் சேர்த்து பார்க்கணும். சரி, அங்கே போய் சும்மா இருப்போமா? நம்ம வந்து பேசுறதுக்காக தான் போகிறோம். நம்ம அவர்கிட்ட சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக போகிறோம், சில தகவல்களை சேகரிக்கிறதுக்காக போகிறோம். அப்போ நம்மளுடைய பேச்சு நல்லா இருக்க வேணாமா? புதன் நல்லா இருக்க வேணாமா? அப்போ புதனும் நல்லா இருக்கும். எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு என்பது ஒரு கிரகத்தை சார்ந்தா நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு போகிறீங்க, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அப்போ என்ன நல்லா இருக்கணும்? செவ்வாயின்ற இன்ஜினு உதிரி பாகங்கள் நல்லா இருக்கணும். சுகமோகலை தரக்கூடிய சுக்கிரன் நல்லா இருக்கணும். உட்காந்து போகும்போது கம்ஃபர்டபுள் கிடைக்கும். பெட்ரோல் வேணும், ராகு பகவான் வேணும். இதெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா பணம் வேணும். எல்லாம் சேர்ந்து தானே அந்த இடத்துல நடக்குது. சரி, வழியில் ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து நிப்பாட்டுறாரு. அவரால் நமக்கு எந்த தொழில் வரக்கூடாதுன்னா செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கும், அன்னைக்கு நல்லா இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். இப்போ செவ்வாய் நல்லா இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா வாகன பயணம் செவ்வாய் நல்லா இருக்குது, வண்டி இன்ஜின் கண்டிஷன் ஓகே, போயிட்டு வர வரையும் எந்த ரிப்பேர் ஆகாது. அடுத்து வந்து சுக்கரன் நல்லா இருக்காரு, குரு பகவானும் நல்லா இருக்காரு, பெட்ரோல் பொட்டாஷ். செவ்வாயும் புதனும் கெட்டு போயிருக்காங்க. இப்போ போனவொன்னே கை காட்டுறாரு, நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்லாம் எடுங்க. ஜிப்பு திறந்தால் டாக்குமெண்ட் இருக்காது. பிறப்பிலேயே வந்து புதன் அவயோகமாக இருந்தால் கோச்சாரத்துலேயே அவயோகமாக புதன் வரும்போது அங்கே திறந்தால் இருக்காது. நம்மளும் பார்த்து வச்சுருப்போம், அங்கே இருக்காது. அந்த இடத்துல ஒரு ஃபைன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு நிகழ்வு என்பது ஒரு கிரகத்தை சார்ந்தா நடக்குது. ஒரு கல்யாணத்தை வந்து நடத்துகிறோம். நம்ம வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது. அடுத்தது வரக்கூடிய வாகனங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்மளுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக நடக்கணும். அந்த நிகழ்வு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிராண்டாக பிறர் இருக்கிற அளவுக்கு நடத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிறரும் உங்களை வந்து மதிப்பாங்க. மண்டபம் பெருசாக இருக்கணும், சாப்பாடு கிராண்டாக இருக்கணும், நகைகள் வந்து நிறைய கைமாறணும், ஒரு கார் கிஃப்ட் வரணும். அந்த இடத்துல குரு நல்லா இருக்கும். சண்டை எதாவது வரக்கூடாது, 2 சம்பந்திகளுக்கும் 2 குடும்பத்துக்கும். அப்போ செவ்வாய் நல்லா இருக்கும். அப்போ வந்து மறைமுகமாக ஒவ்வொரு நிகழ்விலும் எல்லா கிரகங்களுமே வந்து வேலை பண்ணும். அப்போ வந்து ஒரு முகூர்த்தம் போடும்போது எல்லா கிரகமும் நல்லா வந்துருமா சார்? டெஃபினட்டாக வராது. அப்போ எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து அமைச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி சனி பகவான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு, சூரியன் நல்லா இருக்காரு, புதன் நல்லா இருக்காரு, பிற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம அரசு அதிகாரி சந்திக்க போகிறோம். அது வந்து ஒரு கேஸ் சம்மந்தமாக சந்திக்க போகிறோம். சனி ஃபெயிலியர் ஆகிட்டார், மற்ற கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. போனாங்க காரியம் நடக்கணும், நடக்காது கண்டிப்பாக. அப்போ மேஜரான விஷயம் என்ன? இன்றைக்கி நம்ம வந்து எதை செய்ய போகிறோம், எதுக்கு முகூர்த்தம் போடுறோம், அதுக்குரிய கிரகம் நல்லா இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும் குரு பகவான், எந்த செயலாக இருந்தாலும் குரு வந்து டெஃபினட்டாக பலமாக இருக்கணும்.
அதான் வந்து ஜோதிடத்தில் வந்து குருபலம் குருபலம் குருபலம்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. குரு வந்து நல்லா இல்லாமல் ஒரு நாளை வந்து சுப முகூர்த்தம்னு வந்து தயவுசெய்து சொல்லிடாதீங்க. அந்த முகூர்த்தம் வந்து சுப முகூர்த்தமே கிடையவே கிடையாது. ஒன்று குரு யோகியா உபயோகியா கரணநாதனாக வந்துருக்கணும், அல்லது தீசூனியத்தால் விபரீத ராஜயோகம் தர மாதிரி லக்னமாக உட்காந்துருக்கணும், அல்லது குரு வந்து யோகி நட்சத்திரம் உபயோக நட்சத்திரம் கரண நட்சத்திரம் அப்படியாவது உட்காந்து யோகத்தை வந்து தரணும். இப்படி இல்லாத ஒரு நாளை வந்து சுப முகூர்த்தம் அப்படின்னு வந்து தயவுசெய்து வந்து நிர்ணயம் பண்ணாதீங்க. அதே போல் பஞ்சாங்கங்களில் வந்து கொடுத்துருப்பாங்க, திருமணம் செய்ய உகந்த நாள், சாந்தி முகூர்த்தத்துக்கு உகந்த நாள் நேரம், கிரக பிரவேசம் செய்ய, மொட்டை அடிக்க, காது குத்த, கிழிக்கும், எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கேவலமாக இருக்கும். அந்த அது கிரக அமைப்புலாம் போட்டோம்னா அவ்வளோ எரிச்சல் வரும் நமக்கு. பார்த்தா அன்னைக்கு 7-6 கிரகங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. அந்த நாளை வந்து திருமணத்துக்கு உகந்த முகூர்த்தம் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க பஞ்சாங்கத்தில். இவனுங்க இதெல்லாம் எப்படி எடுக்கிறானுங்கன்னா, சந்திரனை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டு இது நல்ல நாள்னு கொண்டு வந்துடுறாங்க. சந்திரன்ற ஒரு கிரகம் தான் வந்து ஜோதிடம் தான். இப்போ மீதி 8 பேருக்கு என்ன வேலைங்க? லக்னத்துக்கு என்ன வேலை? அப்போ அன்றைய திதிக்கு என்ன வேலை, நட்சத்திரத்துக்கு என்ன வேலை, யோகத்துக்கு என்ன வேலை, கரணத்துக்கு என்ன வேலை, முடக்குக்கு என்ன வேலை, வைநாசிகத்துக்கு என்ன வேலை? அதை அப்படியே உட்பிரிவு பிரிஞ்சா திதி நட்சத்திரம்னு பிரிங்க, திதி சூன்ய அதிபதினு பிரிவாங்க. யோகின்னு பிரிவாரு, யோக நட்சத்திரம் வரும், அவயோகம் அவயோக நட்சத்திரம், உபயோகம் யோக நட்சத்திரம், அவயோகம் அவயோகி நட்சத்திரம், கரணநாதனுடைய நட்சத்திரம் கரணநாதன், முடக்கதிபதி நட்சத்திரம், வைநாசிக அதிபதி வைநாசிக நட்சத்திரம், இப்படியெல்லாம் பிரிஞ்சு போயிடுது. இவ்வளோ விஷயங்கள் உள்ளார வச்சுக்கிட்டு இவனுக்கு பாட்டுக்கு வந்து பிரிண்ட் அடிச்சு இதெல்லாம் வந்து திருமணம் செய்ய உகந்த நாள், அதெல்லாம் வந்து டம்மி, அப்படியே வந்து ஒர்க்கே ஆகாது. அடுத்தது வந்து என்னன்னாக்க, உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சில தீய கர்மா என்பது இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை அவுட் அவங்களுக்கு, கல்யாணம் நடந்து பிரிய போகிறாங்கன்னு இருக்கு, ரொம்ப மோசமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுல. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கான்செப்ட்லேயே ஒரு நல்ல பலமான ஒரு முகூர்த்தத்தை போட்டு, நான் சொன்ன மாதிரி திதியை பார்த்து, யோகத்தை பார்த்து, கரணத்தை பார்த்து, முடக்கத்தை பார்த்து, வைநாசிகத்தை பார்த்து, 9 கிரக பலம் பார்த்து, லக்ன பலம் பார்த்து, நல்ல ஒரு முகூர்த்தமாக போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இப்போ அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாயிருமா அப்படின்னா, ஹலோ ஜி ஆன்லைன் கிளாஸில் இருக்கேன், 8 மணிக்கு மேலே 8:35-40. ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை அவுட்டு, நல்ல ஒரு முகத்தை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து திருமண வாழ்க்கை சரியாயிருமா? சரியாகாது. அதை சரி பண்ண வேண்டிய இடம் வந்து திருமண பொருத்தம். அதாவது முகூர்த்தம் என்பது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், அந்த நாள் நல்லா இருக்கணும் முடிவு பண்றோம், அவ்வளவுதான் ஒழிய ஒரு பிறவி கர்மாவை வந்து மாத்திராது. இப்போ பிசினஸ்ல ஒருத்தர் தோத்து போயிடுவான்னு இருக்கு. இப்போ அவனுக்கு ஒரு முகூர்த்தம் போட்டு வச்சு, இந்த நாளை நீ ஆரம்பியே, திதியோ காரணம் முடக்க வைநாசிகத்தெல்லாம் பார்த்து, கிரக பலத்தெல்லாம் பார்த்து ஆரம்பியே, ஓஹோன்னு வந்துடுவோம்னா வேலைக்கே ஆகாது. அவனை ஜெயிக்க வைக்கணும்னா நீ வந்து பிஸ்னஸில் இப்படிலாம் நடந்துக்கோ, இந்த மாதிரி அது வந்து ஜெயிச்சிருவ, அல்லது ஒன்று வந்து ஜெயிக்கக்கூடிய ஜாதகமே கிடையாது, ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் போட்டுக்கோ, நல்ல குரு பகவான் பலமாக இருக்கக்கூடிய, மற்ற கிரகங்களில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து போட்டுக்கோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்களையோ வெளியிலையோ ஒரு நம்பிக்கையான இடத்துல போட்டுக்கோ, அப்புறம் ஒரு முகூர்த்தம் போட்டு கொடுக்கும்போது அவன் வந்து ஜெயிப்பான். அங்கெல்லாம் சரி பண்ணுறதை விட்டுட்டு ஒரு முகூர்த்தத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது, இது எங்கே போய் இது என்ன கதை? இது ஒரு பில்டிங் கட்டுறோம்,
பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கப்புறம் பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டி கதை வச்சு ஜன்னல் வச்சு எல்லாம் பண்ணாக்க பில்டிங் வருது நமக்கு. அப்போ அடிப்படையிலேருந்து போகிறது கிடையாது. ஒரு முகூர்த்தம் டைரெக்டாக போயிட்டு பில்டிங்கை கட்டி ஜன்னல் கதவெல்லாம் மாட்டிட்டு அந்த பில்டிங் நிற்குமா? அப்போ அவன் பிறவி கர்மா என்ன, அவனுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், அதை தெரிஞ்சுட்டு முகூர்த்தம் போடணுங்க. அதில் நல்லா இருந்தால் நீங்கள் கண்ண மூடிட்டு நீங்கள் முகூர்த்தம் போடலாம், நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல முகூர்த்தத்தை வச்சு உருவாக்க முடியாது. அங்கே என்னென்ன பண்ணி சரி பண்ணணுமோ, இப்போ நம்ம வந்து களிமண் இடத்துல வந்து பில்டிங் கட்டுறோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பில்லர் போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கப்புறம் பில்டிங் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அவனுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உண்டான வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஜாதகத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முகூர்த்தத்துக்கே வரணும். டைரெக்டாக ஏன்டா வருவாங்க, ஐயா உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், கல்யாணத்துக்கு வந்து முகூர்த்தம் எனக்கு எடுத்து கொடுங்க, நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நாங்கள் கொடுத்துட்றோம், செஞ்சு தர மாட்டோம். ஃபஸ்ட்டு 2 பேருடைய ஜாதகத்தை அனுப்பு. ஜாதக பலன்லாம் க்ளீனாக சொல்லி முடிச்சிடுவார். இதில் இந்த ப்ளஸ் இருக்குது, இந்த மைனஸ் இருக்குது. நீ என்ன கேட்டு பொருத்தம் பார்க்கல, பொருத்தம் பார்த்துட்டு வந்துட்ட. இது வந்து என்ன பண்ணாலும் இவங்க வந்து பிரிய போகிறாங்க. என்ன நானே பரிகாரம் பண்ணாலும் பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் முகூர்த்தம் கேட்குறேன், நான் முகூர்த்தம் எடுத்துற விரும்பல, உனக்கு நான் சொன்ன பலன் கஷ்டமாக இருக்கா, நீ கட்டின பீஸு திரும்பி வாங்கிட்டு போயிரு, விருப்பப்பட்டால் கூட, இல்லையா நீ கட்டினதை அப்படியே உன் ஜிபே நம்பர் சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்றேன். இப்போ பேசிக்லேருந்து பேஸ்மெண்ட்டை சரி பண்ணாமல் முகூர்த்தத்தில் மட்டும் என்னத்தை போய் நம்ம வந்து பண்ண முடியும்? அப்படிலாம் பண்ண முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகேங்க சார். அப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீ பாட்டு கண்ண மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு கட்டுக்கதைகள்லாம் அடிச்சுக்கிட்டு அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைய திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, கரணம் என்ன, முடக்கு என்ன, வைனாசி என்னன்னு போக போகிறோம். இன்றைக்கி 9 கிரகங்களை எங்கே இருக்குன்னு போட போகிறோம். லக்னம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு போட போகிறோம். யார் பாசிட்டிவ்னு எடுக்க போகிறோம், யார் நெகட்டிவ்னு செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன செயல் செய்தால் நல்லது, என்ன செயல் செய்தால் நமக்கு வந்து தோல்வியில் முடியும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணணும், போட்டு போட்டு பார்த்துக்கணும். சரிதானே? ஓகே சார். இங்கே ஒரு ஓகே தான் வருது. மற்றவங்களாம் என்ன தூங்கிட்டீங்களா, இருக்கீங்களா, போர் அடிக்கிறீங்களா? சார் ஓகே ஓகே ஜி ஓகே. சரிங்க சார். நம்ம நம்ம ஆப் வச்சு தினைக்குமே பார்ப்போம் ஜி, தினைக்குமே பார்த்து அந்த நாள் எப்படி இருக்கு, அந்த யோகி அதுக்கான கலரு ஃபுட்டு இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, டக்குன்னு பார்த்துறது தினைக்கும். ரைட். முதல்ல வந்து முகூர்த்தம்னு வரும்போது அன்றைய திதி நாமயோகம், கரணம், முடக்கு, வைனாசியம், லக்னம் உட்பட 9 கிரகத்தினுடைய பலம் பலவீனம் இதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தை வந்து முகூர்த்தம்னு சொல்லி நிர்ணயம் பண்ணவே பண்ணிடுறாங்க. தயவுசெய்து முகூர்த்தத்துக்கு இதுதான் சரியான வழிமுறை. இது எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. இந்த ராகுகாலம் யமகண்டம் இந்த கதையெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து விட வேண்டாம். ஏன்னா எந்த ராகு காலம் நல்லது பண்ணும், எந்த ராகு காலம் கெட்டது பண்ணும், அதையும் இந்த திதியோ கரணத்தை வச்சு பிரித்து எடுத்துட முடியும். யமகண்டத்துக்கும் அதே தான், புலிகைக்கும் அதே தான், கௌரிக்கு நேரத்துக்கும் அதே தான், ஓரைக்கும் அதே தான், தாராபலனுக்கும் அதே தான், சித்த யோகம், அமிர்த யோகம், பிரபாஷ்ட யோகத்துக்கும் அதே தான், கரிநாளுக்கும் அதே கதை தான், பிரதமிக்கு அதே தான், அஷ்டமி நவமி தசமிக்கு அதே தான். இன்னும் என்னென்ன கதை விடுறீங்களோ விடுங்க, எல்லாத்துக்கும் அதே தான். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, எங்கள் குடும்பத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து பயங்கர முகூர்த்தம் உட்காந்துருக்கும். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் குடும்பத்தில் எதுவுமே பண்ண மாட்டோம், ஒரு மாற்றி தர முடியுமா? மாற்றிலாம் தர முடியாது, உங்கள் காசை திருப்பி வாங்கி. அதாவது ஒரு ஜாதக பலன்கள் வந்து சொல்வது வந்து எளிது. ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், ஏற்கனவே அங்கே வந்து திதி நித்திய நாமயோ கரணம் முடக்கு வைனாசிகளாக இருக்குது, கிரக பலம் இருக்குது, தசாபுத்தி பலன் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்தோம்னா பலன் வந்து சொல்லிடலாம். எனக்கு அதிகபட்சம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து 1 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருவேன்.
ஒரு முகூர்த்தம் எடுப்பதற்கு நம்ம வந்து என்னன்னா ஒரு 15 நாள் 20 நாள் வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து சந்திரன் மாறிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து மாத கிரகங்கள் புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து மாறுவாங்க. அடுத்தது வந்து லக்னம் வந்து மாறிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மதிய வரை ஒரு திதி இருக்கும், மதியத்துக்கு மேலே ஒரு திதி மாறி இருக்கும். ஒரு நாள் ஒரு திதிக்கு 2 கரணம் வருது. முடக்கம் திடீர்னு மாறி போயிடும், நாமயோகம் மாறி போயிடும். ஒரு முகூர்த்தம் எடுக்கும்போது நிறைய வேலை வாங்கும் நமக்கு. ஸோ நானே ஒரு முகூர்த்தம் எடுக்கணும்னா எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும். ஒரு 15 நாளில் வந்து எப்படி தான் கிரகப்பலம் வருது, அதில் எந்த நாள் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி இந்த ஜாதகருக்கு இந்த நாளில் திருமணம் பண்ணும்போது நல்ல முகூர்த்தமாக வரும், அன்றைக்கி சாப்பாட்டில் எதுவும் பிரச்சனை வராது, தண்ணியில் பிரச்சனை வராது, சண்டை எதுவும் வராது, பண பரிவர்த்தனைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து எல்லா கதையும் பார்த்து நம்ம ஒன்று எடுப்போம். அவன் உட்காந்து எங்கள் குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம், கொஞ்சம் வேற நாள் மாற்றி தரீங்களா அப்படின்பா. அப்படியே வந்து பணத்தை திருப்பி போட்டு நம்பரை பிளாக் பண்ணிடுது. நம்ம பார்க்கறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேலைகள் இருக்கு. இது அதாவது அவங்க செய்கிற வேலையை அவங்க பார்க்கணும். இந்த உட்காந்துக்கிட்ட வந்து செவ்வாய்க்கிழமைனா ஆகாது, அடுத்து வந்து ராகு காலம்னா ஆகாது, இந்த நட்சத்திரம் ஆகாது. ஏன்னா ஒன்றும் உருப்படியாக வந்து ஜோதிடத்துக்குள்ள பூந்து ஜோதிடத்தை பற்றி கற்றுக்கிட்டு நிறைய ஆய்வு பண்ணி தெளிவடைஞ்சு வந்து உட்காந்துக்கும். இல்லையா யார் தெளிவடைஞ்சு உட்காந்துருக்காங்களோ அவங்க சொல்கிறத அப்படியே வந்து கேட்டுட்டு கம்முன்னு போயிடும். 2 தான் செய்யணும் இங்கே தெளிவாக. ஒன்று உள்ளார வந்துடணும், ரொம்ப கஷ்டப்படணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும். இல்லையா நல்லா கற்றுக்கிட்ட ஒரு அறிவாளிகிட்ட கேட்டு தெரிஞ்சு கம்முன்னு போயிடணும். இது 2மே பண்ணுறது கிடையாது. யூடியூப்பை பார்க்கறது, புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, ஏகப்பட்ட கிளாஸ் போகிறது, அப்புறம் சொந்தமாக இவங்க கருத்தை உள்ளார விட்டுக்கிறது, அப்புறம் இப்படி சார் அப்படி சார், எதுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ உங்களுடைய அறிவு உளறல் வந்து வேற, என்னுடைய அறிவு ஞானம் என்பது வேற. அஸ்ட்ராலஜி தான். முகத்தை கேட்க வந்தியா, சொன்னதை கேட்டு போயிட்டே இருக்கு. இல்லையா உள்ளார வந்து எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கும். வெளியில் உட்காந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்துக்கு ஆகாது, செவ்வாய்க்கிழமை சார் இப்படி பண்ணலாமா சார், செவ்வாய்க்கிழமை போய் வேலையில் சேரலாமா, இன்னைக்கு வந்து நவமி சார், பிரதம சார், அமாவாசை சார், என்ன சார் உனக்கு தெரியும்? இவங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுத்து நான் ஓஞ்சே போயிட்டேன். அதுல வேற சந்திராஷ்டமம் வேற சொல்லுவாங்க, அது அதை விட தலைவலி. ஆமா, இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கும் அதே கதை தான். இப்போ வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓரளவுக்கு என்னை பற்றி தெரியும். புது மாணவர்கள் அவங்களுக்கு வந்து என்னடா இப்படிலாம் சொல்கிறாரு, இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நம்பி வந்தால் கூட வந்து பயணம் பண்ணுங்க, 4 விஷயம் கற்றுக்கோங்க, ஆய்வு பண்ணுங்க. முதல்ல சொல்லி கொடுக்குறது சுபமுகூர்த்த நிர்ணயம்னு நான் ஏற்கனவே கிளாஸ் நடத்தியிருக்கேன். லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு 20 வகுப்பு 1200 1200 2 கிளாஸ் எடுத்தேன் நான். அதில் நிறைய பேர் வந்தீங்க. அதில் எப்படி நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும் இல்லையா? சூப்பரான கிளாஸ் சார், போன வருஷம் நடந்தது. தேவைப்பட்டால் புது மாணவர்கள் அந்த வீடியோ வாங்கிக்கலாம். இது வந்து என்னன்னா இந்த வகுப்புல வந்து மொத்தம் வந்து 10 நாள், 6 நாள் வந்து 12 பாவத்துக்குள் 9 கிரகாரகம் அப்படின்ற டாபிக் வந்து காலியாகிடும். நம்ம 6 பாவத்துக்கு நடத்திருக்கு, 4 பாவத்துக்கு நடத்த வேண்டியது இருக்கு. மீதி இருக்கிறது 4 நாள். நேற்றைக்கு தசாபதி பார்த்தாச்சு, இன்னைக்கு முகூர்த்த பாவம், மீதி 2 நாள் இருக்குது. இது வந்து ஒரு அவுட்லைன், ஓரளவுக்கு விஷயத்தை வந்து தொட்டு காட்ட முடியும். ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸை வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லையா ஃபியூச்சரில் எப்படியாவது வந்து சுபமுகூர்த்த நிர்ணயம் தனியாக கிளாஸ் போடணுமா வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
ஓகே சார். சரி, இன்றைய திதி, இப்ப இந்த நேரத்தினுடைய திதி எல்லா டீடைலும் சொல்லுங்க. இந்த டைமுக்கு மணி 8 மணி. யார் சொல்றது? ஸ்ரீதேவி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். சொல்லு. என்ன சார் சொல்லணும்? இன்னைக்கு உள்ளதா சார்? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு வந்து 28/7/2025 7:50 PM. பஞ்சமி திதி சார். சார் பஞ்சமி இப்ப சதுர்த்தி தான் போயிட்டு இருக்கு. சதுர்த்திக்கு யார் திதி சூரியம்? சதுர்த்திக்கு வந்து ரிஷபமும் கும்பமும். ரிஷபம் கும்பம். அப்புறம் பரிகம் நாம யோகம். பரிகம் நாம யோகம். வளர்பிறையா தேய்பிறையா? சார் வளர்பிறை சார். யோகி வந்து சனி பகவான், உபயோகி வந்து சுக்கிரன், அவயோகி வந்து சந்திரன், உப அவயோகி குரு. கரணம் வந்து பத்திரை கரணம். முடக்கு வந்து ரோகிணி. முடக்கு ரோகிணி. வைநாசிகம் ராகு. சார் இதுக்கு ராசி சொல்லணுமா சார் பாவம் சொல்லணும்? ஓகே சார். சார் லக்னம் வந்து கும்ப வீட்டுல இருக்கு சார். லக்னம் வந்து அவிட்டம் நட்சத்திரத்துல நிக்குது. லக்னத்திலிருந்து 2ல மீன வீட்டுல வந்து சனி பகவான் உத்திரட்டாதி, ராகு பூரட்டாதி. அப்புறம் வந்து லக்னத்திலிருந்து 5ல வந்து சுக்கிரன் நிக்கிறாங்க சார் மிதுன வீட்டுல. சுக்கிரன் வந்து மிருகசீரிஷம். 6ல 2 பேர் இருக்கிறாங்க. சூரியன் வந்து பூசம், குரு பகவான் வந்து திருவாதிரை. லக்னத்திலிருந்து 6ல சிம்ம வீட்டுல புதன் மட்டும் நிக்கிறாங்க ஆயில்யத்துல. லக்னத்திலிருந்து 8ல தனுசு வீட்டுல 3 பேர் இருக்கிறாங்க. கேது பூரம், சந்திரனும் செவ்வாயும் உத்திரம். சந்திரனும் செவ்வாயும் உத்திரம்.
சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்கள். லக்னம் பாசிட்டிவா? லக்னம் அவிட்டத்தில் நிற்கிது. பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? பாசிட்டிவா தான் சார் இருக்கு. சார் லக்னம் நியூட்ரலா இருக்கிறனால பாசிட்டிவ். இன்றைக்கு வந்து தீசூனிய அதிபதி சுக்கிரனே வந்து உபயோகியாக வந்ததுனால, அவரே முடக அதிபதியாக வந்ததுனால முடகு தோசை இன்னைக்கு கிடையாது. தீசூனியம் சுக்கிரன் வந்து கிடையாது. சனி தீசூனியம் அவரே வந்து யோகி, அதனால வந்து அவரும் கிடையாது. தீ தோசை இன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்போ வந்து ஓகே சார். சனி வந்து யோகி, சுக்கிரன் உபயோகி, கேது வந்து கரணநாதன், சந்திரன் குரு வந்து அவயோகிகள். இது மட்டும் தான் வந்து கான்செப்ட். ராகு வந்து வைநாசிகம். லக்னம் வந்து அவிட்டத்தில் நிற்கிது, நியூட்ரலாக இருக்கு. நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. ஸோ வந்து அவர் நல்லது பண்ணிடுவார். ராகு பூரட்டாதி அவயோக ஸ்டார் அவுட் ஆயிட்டார். சனி வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் யோகி, யோக நட்சத்திரத்தில் நல்லா இருக்கு. சுக்கிரன் வந்து மிருகசீரிசம். சுக்கிரன் வந்து உபயோகி, அவர் வந்து நியூட்ரல் நட்சத்திரத்தில் இருக்கார், நல்லா இருக்கார். குரு திருவாதிரை அவயோகி, உமாவயோகி, நியூட்ரல் நட்சத்திரம், அவுட் ஆயிட்டார். சூரியன் பூசம், அதாவது யோக நட்சத்திரம், அதனால நல்லா இருக்கு. புதன் வந்து ஆயில்யம், நியூட்ரல் ஓகே ஆயிட்டார். கேது பூரம், யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், அதனால நல்லா இருக்கு. சந்திரன் செவ்வாய் உத்திரத்தில், சந்திரன் வந்து அவயோகி, நியூட்ரல் நட்சத்திரம், அவுட் ஆயிட்டார். அவரோட செவ்வாய் சேர்ந்ததுனால அவரும் காலி ஆயிட்டார் நியூட்ரல் நட்சத்திரத்தில். இன்றைய நாள் நல்ல நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ குரு ஃபெயிலியர் ஆனாரோ, பத்தாவதுக்கு வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் ராகு நின்று ஃபெயிலியர் ஆனாரோ, இந்த நாள் வந்து நல்ல நாள் கிடையவே கிடையாது. பரிகநாமியம் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு இன்னைக்கு? சார் பரிகநாம யோகம் வந்து இன்னைக்கு 3:12 AM இருந்தே தொடங்கிருச்சு சார். ஓகே, ஒரு 3:15 மணிக்கு 3:15 பிறகு யார் யாரெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு செயலை வந்து பண்ணீங்க, ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம், வரவு செலவு பார்த்துருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். 3:15 மேலே யார் என்ன பண்ணீங்க? வேற ஏதாவது பண்ணீங்களா? ஞாபகம் இருக்கா? காலையில விடிய காத்தால 3 மணில இருந்தே சார். இன்னைக்கு முழுவதும். ரைட். இன்னைக்கு ஃபுல் டே. வேற ஏதாவது பண்ணீங்களா? பணம் இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லலாமா குருஜி? சொல்லுப்பா. பணம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்தது குருஜி, அது நான் இன்னைக்கு மதியம் அவங்களுக்கு கொடுத்தேன் குருஜி. நீங்க கொடுத்தீங்க? ஆமாங்க குருஜி. ரைட், ஓகே. அடுத்தது வேற யாராவது ஏதாவது வேலை பார்த்தீங்களா? குருஜி, லைக் வேலைக்காரங்க அவங்க வந்து அவங்களுடைய லோன் அடைக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் கொடுங்க, முன்னாடியே கொடுங்க சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால ஒரு அமௌண்ட் அவங்க கொடுத்தேன், அவங்க சம்பளத்துக்கு அமௌண்ட். சரி, நீங்க கொடுத்தீங்க. ரைட், ஓகே. வேற வேற ஏதாவது பணம் கேட்டீங்களா? போர் மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அது சர்வீஸ் பண்ண வந்தாங்க, அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பணம் மட்டும் சர்வீஸ் பணம் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, யாராவது யார்கிட்டயாவது பணம் கேட்டீங்களா? அந்த மாதிரி யாராவது ஏதாவது பண்ணீங்களா? குருஜி, இப்ப நான் கொடுக்க வேண்டிய பணமே எனக்கு எதிர்பாராம திடீர்னு எனக்கு வந்து அதை தான் நான் கொடுத்தேன். சரி, நீங்க எதிர்பாராம வந்ததை அப்படியே கொடுத்துட்டீங்க. ஆமாங்க குருஜி, அது வர வேண்டிய அமௌண்ட் தான். ஆனா இன்னைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒரு 1:30 மணி போல எனக்கு போன் பண்ணி எனக்கு அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டு விட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் நான் கொடுக்க வேண்டியது கொடுத்தேன். ரைட், வந்தது ஆனா கையில நிக்கல, வந்துட்டு போயிடுச்சு, இப்படி திரும்பி போயிடுச்சு, அவ்வளவுதானே? ஆமாங்க குருஜி. இப்ப எவ்வளவு இருக்குது பீரோல? ஆமாங்க குருஜி, நான் குரு அவையோகிங்க குருஜி. ரைட், அவ்வளவுதான். அதாவது குரு வந்து கெட்டு போயிருக்கும் போது பணம் சார்ந்த எந்த செயல் செய்தாலுமே வந்து அதுல வந்து வில்லங்கம் வந்து வந்துடும். கொடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு ஒரு 500 கம்மியா இருக்கு, 1000 கம்மியா இருக்குங்க, அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும். அல்லது நம்ம எதுக்காக கொடுத்தோமோ, இப்போ வந்து உதாரணத்துக்கு மோட்டர் ரிப்பேருக்குன்னு நம்ம வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்கோம்.
அவன் நாளைக்கு வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா, நீ கொடுத்த பணம் பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும்பா. முதல்ல குரு கெட்டு போயிருக்கும் போது பணம் சார்ந்த அத்தனை பரிவர்த்தனைகளிலும் நிச்சயமாக பிரச்சனை என்பது உருவாகும். அதனால குரு பகவான் கெட்டு இருக்கும்போது எந்த பரிவர்த்தனையும் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. அடுத்தது குரு கெட்டு இருக்கும்போது எங்கேயாவது வந்து கடன் கேட்குறீங்க, பேங்க்ல லோன் கேட்குறீங்க, கண்டிப்பாக அது கிடைக்காது. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இதில் யார் யாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா, சூரியன் நல்லா இருக்காரு, புதன் வந்து நியூட்ரல், கேது வந்து நல்லா இருக்கு. இதில் வந்து அதிக யோகம் யாருக்கு? சனி நல்லா இருக்காரு. சனி வந்து யோகி, அவருடைய யோக நட்சத்திரத்திலே நின்று நல்ல பலமாக இருக்காரு. ஒரு விஷயம். சூரியன் அவருடைய நட்சத்திரத்தில், யோக நட்சத்திரத்தில் இருக்கார். கேது வந்து பூரத்தில் இருக்கு. இந்த 3 கிரகங்கள், இங்க ஒருத்தர் சுக்கிரன் நல்லா இருக்கு, உபயோகம். 4 கிரகங்களை தவிர வேற எல்லாமே வந்து அவுட். சனி நல்லா இருக்காரு, ஒரு அட்வொகேட்டை வந்து பார்க்க போகலாம். எது சம்பந்தமா? சூரியன் நல்லா இருக்கு, சனி நல்லா இருக்கு. ஒரு வழக்கு சம்பந்தமா பேசுறதுக்கு போகலாம். பணம் சம்பந்தப்பட்ட பேச்சாக இருந்தால் போகக்கூடாது. ஒரு அட்வொகேட்டை பணம் சம்பந்தப்பட்ட பேச்சாக இருந்தால் இன்னைக்கு போகக்கூடாது. போனாங்க என்ன பண்ணுவார், டப்புன்னு வந்து பீஸ் ஏற்றிட்டுருவார். புரியுதா? பணம் சம்பந்தப்படாத ஒரு வழக்கு, ஒரு நியாயம், ஒரு பஞ்சாயத்து, ஒரு வேலையால், வந்து தந்தை, முன்னோர்கள், இதன் வழியில ஏதாவது நம்ம வந்து பேசுறோம்னா தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல பணம்ன்ற ஒரு விஷயம் உள்ளார வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த பிரச்சனையும் முடியாது. அடுத்தது வந்து நமக்கு வந்து நஷ்டமாகி போயிடும். டக்குன்னு வந்து ரேட்டெல்லாம் அதிகமாகி போயிடும். அதனால் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. குரு பகவான் கேட்டால் பணம் சார்ந்த பரிவர்த்தனைகள் இல்லாத ஏதோ ஒரு செயல் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது சுக்கிரன் நல்லா இருக்கு, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில். சுக்கிரன் வச்சு என்ன பண்ண முடியும்? நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கலாம். துணை, தன்னுடைய துணையை பற்றி தெரிவிக்கிறார், சுகபோகங்களை பற்றி தெரிவிக்கிறது. வேற சுக்கிரன்ட்டு என்ன இருக்கு? ஸோ வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, மேக்கப் சென்ஸு, அதெல்லாம் வந்து சுக்கிரனுக்கு சார்ந்தது தான். இதுலேயும் பணம் சம்பந்தப்படாத விஷயத்தை போய் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பியூட்டி பார்லர் போகிறோம், ஒரு ஹேர் கட் பண்ண போகிறோம், ஒரு துணி வாங்க போகிறோம், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்க போகிறோம், ஒரு வாகனம் எடுக்க போகிறோம், ஒரு ஹெல்மெட் வாங்க போகிறோம், எல்லாத்துலேயும் பணம் சம்மந்தப்படும். நம்ம என்ன நடக்கும்? இழப்புகள் என்பது உருவாகும். அப்போ பணம் இல்லாமல் நடக்குமா? அதை செஞ்சுக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா கேது பூர்வத்தில் இருக்காரு. கேது வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? யோக நட்சத்திரத்தில் ஒரு ஞானத்தை தேடலாம். ஒரு படிக்கிற பையன், அவங்க சம்மந்தமாக சில அறிவை வந்து வளர்த்திக்கலாம். அது ரிலேட்டடாக ஒரு ஆசிரியர் போய் மீட் பண்ணுறாரு, அல்லது சக மாணவர்களை வந்து மீட் பண்ணுறாரு, ஒரு சந்தேகம் கேட்குறாரு, ஒரு ஆன்லைனில் போயிட்டு தேவையான விஷயங்களை வந்து சேகரிக்கிறாரு. அப்போ அதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஜோதிடம் படிச்சுட்ருக்கீங்க, அப்போ ஞானத்தை தேடுவதற்கு அது வந்து யூஸ் ஆகும். ஞானக்காரனை வச்சு என்ன பண்ண முடியும்? ஞானத்தை தான் தேடிக்க முடியும், அறிவை தான் வளர்த்திக்க முடியும். கரெக்டா இல்லையா? இப்போ இதுவே குரு வந்து பாசிட்டிவாக வந்திருந்தா இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களையுமே வந்து பண்ணி கொள்வோம். புது வண்டி எடுக்கலாமா? எடுக்கலாம். பியூட்டி பார்லர் போகலாமா? போகலாம். ஒரு சோஃபா ஃபர்னிச்சர் வாங்கணுமா? வாங்கலாம். குரு கெட்டு போச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து அவுட். கரெக்டா? குரு கெட்டுச்சுன்னா அந்த நாள் வந்து முகூர்த்த நாள் கிடையவே கிடையாது. இதுல வந்து வர்க்கோத்தமா இருக்குங்க, வர்க்கோத்தமா இருக்கு லக்னம் அப்படிம்பீங்க. வேற என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து
இன்றைய நாள் சிறப்பான நாள் வந்து கிடையாது. வழிபாட்டுக்கு உகந்த நாளா? மகாலட்சுமி வழிபாடு எடுக்கலாம், விநாயகர் ஜீவ சமாதிகள் போகலாம், சனி பகவானை போய் வழிபாடு பண்ணலாம். அதுக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து உகந்த நாள். கரெக்டா? அது தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரயில் பயணம், ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய காலத்தில், ராவனுடைய காலத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள், வழக்குகள், மிரட்டல்கள், ஸோ அது சம்மந்தமான நீங்கள் ஈடுபட்டு என்னவோ நமக்கு வந்து ஃபெயிலியரில் தான் வந்து முடியும். இதான் வந்து முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துக்கு வந்து இந்த திதி மாற வரையும் இந்த பலன் மாறாது, இந்த நாமயோகம் மாற வரையும் மாறாது, கரணம் மாற வரையும் மாறாது. இடையில வந்து ஏதாவது இன்னும் ஒரு 2 hours கழிச்சு கூட மாறிடலாம். மாறினுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாற்றணும் எல்லாத்தையும். நீங்கள் புரியுதா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. திதி நாமயோகம் கரணம் மாறாத வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாறினுச்சுன்னா இதில் ஏதோ ஒன்று மாறி போயிடும். உதாரணத்துக்கு நாமயோகம் மாறினுச்சுன்னா யோகி உபயோகி அவயோகம் உபயோகம் டக்குன்னு மாறிடும். இது 2 மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றைய வந்து சூரிய வேலை போக ஆரம்பிச்சு, சுக்கிரனும் சனியும் வேலை போக ஆரம்பிச்சிடலாம். பார்க்க ஆரம்பிப்பாங்களா? ஆரம்பிக்க மாட்டாங்களா? பாப்பாங்க சார். பாப்பாங்க குருஜி. ஆமாங்க ஜி. அதனால வந்து என்னன்னா, இப்படிதான் முகூர்த்தத்தை வந்து போட வேண்டும். இப்படி நல்லா வந்துருச்சு. இப்போ குரு நல்லா வந்துட்டாரு, மீதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ராகுகால யமகண்டெல்லாம் தயவுசெய்து பார்த்துட்டு ராகாலம் பார்க்காதீங்க, யமகண்டம் பார்க்காதீங்க, குடிகாலம் பார்க்காதீங்க. இங்கே கிரக பலம் வந்துருச்சா? ஓகே, வேற எதையும் பார்க்காதீங்க. சரியா? சரிங்க சார். ஓகே சார். ஓகேங்க ஜி. யாருக்கு என்ன சந்தேகம்? நிறைய சந்தேகம் தான் கேட்கலாம். சரி, நீங்க எல்லாருமே அமைதியா இருக்கிறீங்க. புது டாபிக்கா நிறைய பேருக்கு? சார் இப்ப வந்து சனி பகவான் உத்திரட்டாதியில் நின்று நல்லா குட்டா இருக்கிறாரு கோச்சாரத்துல. இப்போ ஒருத்தர் வந்து சனி பகவான் கோயிலுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு சனி பகவான் வந்து ஒரு சனி பகவானால 2 கிரகம் கெட்டும் போயிருக்கு, திரிசூன்யமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த கோச்சார அன்னைக்கு போலாங்களா? இந்த வச்சுக்கோங்களேன்ற கதையெல்லாம் இருக்கக்கூடாது. நீ என்ன சொல்ல வர? போர்டுல இருந்தாலும் புரியும். இல்ல சார், சனி பகவான் வந்து திரிசூன்யம், மகர நட்சத்திரத்துல மகர வீட்டுல நின்று திரிசூன்யம். அவங்களுக்கே வந்து சுக்கிரனும் கேதுவும் பூச நட்சத்திரத்திலயும் நிக்குது. அப்ப அவங்க இந்த சனி பகவான் சார்ந்த இன்னைக்கு கோவிலுக்கு போலாங்களா? அதாவது கோவில் டாபிக் அப்படின்னு எடுக்கும்போது ஜாதகத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரித்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நம்ம போகணும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடுறோம். அப்போ நம்ம வந்து ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இங்கேயும் பாசிட்டிவாக வரும்போது தான் போகணும். ஜாதகத்தில் நெகட்டிவாக வந்துருச்சு, இங்கே பாசிட்டிவாக வந்தாலும் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த எனர்ஜி என்பது 2 நாள் 3 நாள் 10 நாள் 15 நாள் உங்கள் உடம்புல இருக்கும் அந்த எனர்ஜி. இப்போ ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்குது, இந்த கோயிலுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் போகலாம்னு நான் சொல்லிட்டேன். நம்ம இப்போ இங்கேயும் நல்லா வந்துருச்சு, நீங்கள் போகிறீங்க, அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. அது 2 நாளோ 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ அந்த எனர்ஜி வந்து உங்கள் உடம்புல இருந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை வந்து தரும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நெகட்டிவாக இருக்குது, சில கோவில்கள் வேணாம்னு சொல்லியாச்சு. கோச்சாரத்தில் பாசிட்டிவாக வருது, போயிட்டீங்க, அந்த எனர்ஜியை வாங்கிட்டீங்க. இது வந்து என்னென்னா ஒரு நாள் கூத்து மாறி போயிடும். அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு? அப்ப அந்த செகண்ட் டேல இருந்து உள்ள அந்த எனர்ஜி நெகட்டிவா வேலை செய்யும் நமக்கு. அந்த இந்த இந்த செட்டிங்ஸ் மாறின உடனே நெகட்டிவா வேலை போக ஆரம்பிச்சு.
கோவிலுடைய தத்துவம் என்ன? அது ஒரு ஆற்றல் களம். கலசம் இருக்குது, கொடிமரம் இருக்குது, தலவிருஷம் இருக்குது, நவபாசனங்கள் இருக்குது, சிலைகள் இருக்குது. ஏதோ பஞ்சலோகத்தில் ஏதோ ஒரு லோகத்தில், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சபூதத்தில் ஏதோ ஒரு சிலையை உருவாக்கியிருப்பாங்க. சிலைக்கடியில் எந்திரங்கள் வச்சுருப்பாங்க, வழிபாதைகளை வச்சுருப்பாங்க, மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காற்றுல இருக்கிற 9 கிரகத்தினுடைய ஈவனாக இருக்கக்கூடிய எனர்ஜியை பிரித்து சிவன் கோயில்னா சூரியனுடைய எனர்ஜி அதிகமாகவும், சக்தி பீடங்கள்னா சந்திரனுடைய எனர்ஜி அதிகமாகவும், முருகன் கோயில் நரசிம்மர் கோயில்னா சபையுடைய எனர்ஜி வந்து அதிகமாகவும் அந்த உள்ளார வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளார போய் வழிபாடு பண்ணிட்டு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு வெளியில் வரும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹியூமன் பாடியில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு 9 ஓட்டை தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கின்ல எவ்வளோ ஓட்டை இருக்குது, எண்ண முடியாத துவாரங்கள் இருக்குது. காற்றை சுவாசிக்கிறீங்க, 9 நவ துவாரங்கள் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்கின்ல வந்து ஏகப்பட்ட துவாரங்கள் இருக்குது. அதன் வழியாக அந்த எனர்ஜி உங்களுக்கு உள்ளார போயிடும். காற்றுல ஈவனாக இருக்குது, உள்ளார போய் ஒரு எனர்ஜியை அதிகப்படுத்திட்டு வந்துடுறீங்க. அந்த எனர்ஜி பாசிட்டிவாக இருந்தால் தப்பிச்சிங்க, நெகட்டிவாக இருந்தால் சொந்த காசுலேயே சூனி வச்சுக்கிங்க. அதான் நடக்கும். சபரிமலை போயிட்டு வரும்போது வழியில் வந்து அடிப்படி செத்து போயிடும், கை கால் ஒடிஞ்சு போயிடுது. ஐயப்பன் எங்கே போனார், காப்பாற்ற வேண்டியதானே. இவனுக்கு தெரியல ஐயப்பன் கோயில் இருக்கிற எனர்ஜியில் வந்து நமக்கு ஆப்போசிட்டான எனர்ஜி. நம்ம போனோம்னா 8ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும், மரணத்துக்கு முன்னால் ராகு பகவான் ஆக்டிவேட் ஆவார், ஆயுள்காரங்கன் சனி பகவான் பலத்தை இழப்பான், செவ்வாய் வேறு பலமாக இருக்காரு, வைநாசிகமாக இருக்காரு, விபத்து நடக்கும் அப்படின்னு இவனுக்கு தெரியல. இவனாக போய் ரொம்படியாக வந்து கெட்ட எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு அடிபட வேண்டியது. அப்புறம் வந்து ஐயப்பனை வந்து உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியது. கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. சார் சொல்லுங்க. அப்ப பொதுவுல குடும்பமா எப்பதான் சார் கோயிலுக்கு போறது? இது குருஜி இதே கேள்விதான் நானும் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ வீட்டுல ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நல்ல பலமா இருக்குது, ஒருத்தவங்களுக்கு இல்ல. அப்போ கோவிலுக்கு ஒண்ணா ஜோதிட கலையையும் இந்த கோவில்ன்ற ஒரு டெக்னிக்கையும் யாரு வந்து உருவாக்குனாங்க? முன்னோர்கள் குருஜி. முன்னாடி மனுஷன். மனுஷனா, சித்தர்களா, ஞானியா, ரிஷியா? மனுஷங்க தான். ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகளால் உருவாக்கப்பட்டதா, மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா? ஞானிகள் சித்தர்களால தான் உருவாக்கப்பட்டது. அவர்கள் தான் முதல்ல இந்த பூமிக்கு கொடுத்தது. அப்புறம் வந்து என்னன்னா ஜோதிடர்களுக்கு வந்தது. அப்புறம் வந்து அரசனுக்கு தகவல் போனது, ஆளை வச்சு வேலை வாங்கினா, கோவிலை கட்டினா, எல்லாமே பண்ணான். இந்த ரகசியம் யார்கிட்ட வந்தது? சித்தர்கள் ஞானிகள் இந்த குருஜி. சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள்ட்ட இருந்து தான் வந்துச்சு. ஓ, அவங்களுக்கு குடும்பம் குட்டி இல்ல. அது கரெக்ட் தான். பைத்தியம் அப்படி இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு குடும்ப குட்டி இல்லங்கிறதுக்காக இப்படி வந்து உருவாக்கல. இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் குடும்ப குட்டி உருவாக்கிக்கல. கரெக்டுங்க சார். ஆமா குருஜி. அவனுக்கு குடும்ப குட்டி இல்லைங்கிறதுக்காக பிரபஞ்ச ரகசியமே அவன் உணர்ந்ததுனால இப்படி எல்லாம் இருந்த இது வந்து குடும்ப கூட்டத்துக்கு வந்து டாக்கி இல்லாதது. இந்த கர்மா, இந்த பிரபஞ்சம் தனியா நின்று தனியா கர்மாவை வந்து அனுபவிச்சு தீர்த்துட்டு, அல்லது தியானம் பண்ணி தவம் பண்ணி கர்மாவை எரிச்சிட்டு நம்ம போய் வந்து என்ன பண்ணணும், முக்தி அடையிறது, சிவனை அடையதான் நம்மளுடைய பணின்னு அவன் உட்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி உட்காந்து கொண்டு வந்த விஷயம் இது. அவனுக்கு குடும்பம் இல்லைங்கிறத இப்படி கொண்டு வந்தானா? அவன் யாரு, கடவுளா, சிவனா? அது இல்ல. இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்ததால் அவன் குடும்பத்தை உருவாக்கிட்டான். கரெக்டுதானே சிந்தேவி? கரெக்ட் தான் சார். அதாவது நீங்க வந்து குடும்பம்ங்கிறீங்க, நீங்க வந்து கர்மாவில மாட்டிக்கிறீங்க, மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. அதுக்காக பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் வந்து மாறிடுமா? மனிதனுடைய
உயிரினங்களுடைய அதிகபட்ச ஆசை என்ன? மீண்டும் பிறவா நிலையை எடுப்பது, முக்தியை அடைவது. அதுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்குது. அந்த பாதைக்கு நீங்க போகணும் அப்படின்னா இந்த குடும்ப கதைலாம் இங்க வந்து வேலைக்கு இருக்காது. யார் ரூட்ல போனாக்க வந்து முக்தி அடைய முடியும்? ஒரு ஞானி தேசி முனிவர்களுடைய பாதையில போனாதான் நம்மளும் வந்து மீண்டும் பிறவா நிலையை அடைய முடியும். அப்ப இதெல்லாம் ஏத்துட்டு தான் ஆகணும். இந்த சென்டிமெண்ட், பாசம், உனக்கு வரத வந்து உன் குழந்தை வாங்கிக்குமா? உன் குழந்தைக்கு வரது நீ வாங்கிக்குவியா? உன் ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தெல்லாம் வந்து உன் குழந்தைக்கு கொடுத்துட முடியுமா? உன் குழந்தை இதெல்லாம் தூக்கி உனக்கு வாங்கிக்க முடியுமா? முடியுமா? முடியாது சார். அப்புறம் என்ன இங்க குடும்பம் 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 தான். அது அவங்க அனுபவிக்க வந்த தனித்தனி கருமா. அப்ப அவங்களுக்கு தனித்தனி கோவில்கள் தான். அதான் வந்து கரெக்டு. எல்லா இடத்துக்கும் எல்லாருமே ஒன்னாவே போகணும்னா எப்படி? இந்த வடிவேல் தான் கேட்பான் ஏதோ ஒரு படத்துல பஸ்ல பாம்பு வச்சிருவாங்க. ஏய் அதெல்லாம் எடுத்துட்டு வாடா, உன்னை மட்டும் எப்படா நாங்கள் தனியாக விட்டு போதும், பஸ்ல ஏறா அப்படின்னா எல்லா இடத்துக்கும் எல்லாருமே ஒன்னா போகணுன்னாக்க வேலைக்கு ஆகுமா அப்படின்பா. அந்த மாதிரி குருஜி இல்லங்க குருஜி, அதுக்காக கேட்கலாம் குருஜி. இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களை விட்டு தனியா போக முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும். யார்ட்டையாவது விட்டுட்டு போகலாம், அங்கே போய் ரூம் போட்டு விட்டு போகலாம், எது வேணா பண்ணலாம். உங்களுக்காக வந்து இந்த கலையை வந்து மாற்றிக்க முடியாது. இந்த கலைக்காக தான் நீங்க மாறிக்கணும். இந்த உண்மைக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் மாறணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உண்மை மாறாது. என்ன பத்மாவதி? குருஜி அப்ப இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க, கோயில வச்சு அது உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க, அது எல்லாமே இப்ப இதனாலதான் நடக்குதாங்க குருஜி? அதுல என்ன சந்தேகம்? உனக்கு அவயோகி யாரு? செவ்வாய் குருஜி. செவ்வாய். சரி, இப்ப நீ என்ன பண்றனா, நீ வந்து பழனி வந்து போயிட்டு வர. நீ தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர. நீ டெஸ்ட் எடுத்துடலாம், என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தலாம். இல்லங்க குருஜி, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதான்னு கேட்டேன். அதுதான் டெஸ்ட் எடுத்துடலாங்கிறல்ல குருஜி. டெஸ்ட் எல்லாம் வேணாம் குருஜி, நீங்க சொன்னாலே நான் நம்புவேன் குருஜி. டெஸ்ட் வேணாம், ரைட்டுப்பா. நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கப்பா. சார் நெருப்பு சுடும் நீங்க சொன்னாவே தெரியுங்க சார். சொல்லிட்டு தான் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க சார். அனுபவம் எனக்கு அனுபவம் இருக்கு, நான் சொல்றேன். இப்ப என் பையனுக்கு வந்து ராகு வைநாசிகம், ராகு வந்து அவயோகி. அவன் வந்து 10th 12th எல்லாம் படிக்கும் போது ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா தான் போவான். அவனா விரும்பி போவான், 3 நாள் விரதம் இருந்து போவான். நானும் விட்டுட்டேன், நல்லதுன்னு விட்டுட்டேன். ஆனா போயிட்டு வந்தாலும் அவனுக்கு ஒரு ட்ரபிள் வருது. அது எனக்கும் அப்ப தெரியல, நான் அப்ப இதை படிக்கவும் இல்லை, ஆனா எனக்கு தெரியல. இப்ப படிச்சதுக்கு அப்புறமா தான் அவன்கிட்ட சொன்ன, அப்போ நீ ஐயப்பன் கோயிலுக்கு போகாத, நான்வெஜ் சாப்பிடாத அப்படின்னு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன். அப்பவும் அவன் கேட்கவே இல்லை. கடைசி ஒரு நாள் என்னாச்சுன்னா, சுவாதி நட்சத்திரம் சந்திரன் சுவாதியில போயிட்டு இருக்கு, எனக்கு மனசுல படுது. அப்போ நீ வெளியே போக வேண்டாம், பேசாம வீட்டுல இரு, அம்மா சொல்றேன் இருன்னு சொல்றேன். இல்ல நான் கிளம்பணும், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டான்னு சொல்லி பைக் எடுத்துட்டு போனான். போனவன் வீட்டுக்கு வந்தது எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. கால்ல அடி, தலையில அடி. அவங்க மேனேஜர் ஓனர் எல்லாத்துக்கும் திருப்பிட்டு அவங்க 2 எல்லாத்தையும் திருப்பிட்டேன். ஆனா என்னன்னா, அந்த சுவாதி நட்சத்திரத்துல வந்து சந்திரன் போகும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவன் உணர்ந்தான். அவனோட பிரச்சனைய வந்து உணர்ந்து இப்போ கரெக்டா நம்ம சொல்ற மாதிரி செய்யறான். ஸ்ரீதேவி, நெகட்டிவான விஷயத்தை அதிகம் பேசக்கூடாது. அமைதியார். அதாவது நெருப்புன்னு தெரிஞ்சு சுட்டவங்களும் நிறைய இருக்காங்க, தெரியாம வாழ்க்கையில சுட்டுட்டவங்களும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. தெரியுதா? நான் வந்து என்னன்னா, இந்த மெத்தடில் வந்து தெளிவடைஞ்சு இந்த சிஸ்டத்தை உருவாக்கி பல வருடங்கள் ஆகுது. என்னுடைய கிளைண்ட் வந்து ஏகப்பட்ட கிளைண்ட் இருக்காங்க, ஏகப்பட்ட மாணவர்கள் எனக்கு இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து ப்ரூவ் பண்ணி இப்போ நான் ஓஞ்சே போயிட்டேன். நான் இதுக்கு மேலே வந்து யாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிற தேவையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன் நான்.
ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அதாவது என்னென்னா அந்த வடிவேல் தான் சொல்லுவோம், அவன் கடையை காலி பண்ணிட்டு ஓடினானா இன்னையிலேருந்து அவன் நமக்கு அடிமை. அவன் கடையை சாப்பிட்றானா அவன் கடையை சாப்பிட்றா இன்னையிலேருந்து நம்ம அவனுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி. நான் நம்புறேன் குருஜி, நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் வரல குருஜி, நான் நம்புறேன் குருஜி. அதனால என்னன்னா சொன்னதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லது, ஏத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளவுதான் சார். சாப்பாட்டுல கூட உங்களை சந்திச்ச நாள்ல இருந்து கரெக்ட் பண்ணி தான் சார் சாப்பிட்டு இருக்கேன். வீட்டுல சமைக்கிறது இல்லைங்க சார். வீட்டுல எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க சார். அதை ஆமா குருஜி, அதுவுமே இன்னைக்கு நான் பிராக்டிக்கலா நான் உணர்ந்துட்டேன் குருஜி. இன்னைக்கு ராகு வைநாசிகம் நான் தெரியாம முட்டை சாப்பிட்டுட்டேன் குருஜி. ஒரே தலைவலி வாந்தி குருஜி சாயங்காலம். இப்பயாவது நான் வந்து ஓரளவுக்கு மாணவர்களை வந்து உருவாக்கிட்டேன். ரெகுலரா வந்து கிளாஸ் வராங்க, நிறைய பேர் வந்து ரெகுலரா ஜாதகம் பார்க்குறாங்க. இப்போ வேறு ஆரம்பத்தில் நான் வந்து இதையெல்லாம் சொல்லும்போது என்னை பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க எல்லாருமே. பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும். இதை ஏற்றுக்காதவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஏற்றுக்காம ஓடினவங்க கூட ஒரு காலகட்டத்தில் திரும்பி ஏண்டே ஓடி வந்தாங்க. ஐயா நீங்கள் சொன்னது அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. அப்படி வந்த கூட்டம் தான் இப்போ என் கூட்டம் இருக்கிற கூட்டம். ஜாதகம் பார்க்கறது பற்றி எனக்கு ஒரு அனுபவம். சரியா? அதாவது இது நெருப்புன்னு சொல்லி நம்பாம போறது, அப்புறம் போய் சுட்டுக்கிறது. ஐயோ சௌபாகிய மணிவன் சொன்னாரு அப்படியே இருக்குது அப்படின்னு மறுபடியும் வந்து ஏன்டே வந்து ஐக்கியம் போயிருக்கோம். அதான் நடந்திருக்குது என் வாழ்க்கையில். சரியா? சொல்லுங்க. இவர் திருப்பூர்காரு, அவர் பேர் என்ன? ராமச்சந்திரன். ஆமா குருஜி, நீங்க மலை ஏறக்கூடாது நீங்க செவ்வாய்க்கு. அப்புறம் ஐயர் இருந்துட்டு நான் காலங்காலமா வேதம் சொல்லிக்கிறவாப்பா, மந்திரம் சொல்லி கொடுக்குறவா அவருன்னு ஜோசியார், நான் சொல்லி கொடுக்குறேன் மந்திரம்னாரு. அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு மலை ஏறி எனக்கு சரியான எஃபெக்ட். இப்ப 3 மாசமா தலை வச்சே படிக்கிறது இல்லை. ஐயர் கூப்பிட்டாரு, என்னப்பா நான் சொல்லி கொடுத்த மந்திரம்? சாமி அந்த மந்திரம் வேலை செய்யலைங்க, நான் குருஜியோட பாதையில தான் போவேன், மலையே ஏற மாட்டேனுங்க, பொறுப்புலன்னு என்னை நீக்கிறேன், நான் வரமாட்டேன், வேற வேலையை பாத்துருக்கேன், சும்மா இருக்கும்போது வர்றேன், கோயில் மட்டும் மலை ஏற மாட்டேன் அப்படின்ட்டு. சரியான அடி குருஜி. சூப்பர் குருஜி. அதாவது என்னன்னா என்கிட்ட வந்து படித்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நல்ல தெளிவு வந்ததுனால அவங்க வந்து கிளாஸ்க்கு வர்றது நிப்பாட்டிக்கிட்டு, எவ்வளோ நல்ல தெளிவு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க மீண்டும் வந்து படிக்க வர்றதில்லை. அப்படி உருவான மாணவர்கள் வந்து நிறைய டீம் இருக்கு. இப்போ இந்த டீம்ல என்ன ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பீங்க. சரியா? ஆனால் வந்து எல்லாருமே உணர்ந்த விஷயம், ஏற்றுக்கிட்ட விஷயம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அவயோகி யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தீசுனியம், முடக்கு, வைநாசிகம் டெஸ்ட் எடுங்க, தப்பு இல்லை. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். ஓகேவா? மணி பெல் அடிக்கவே இல்லை இன்னும். நம்ம ஸ்கூல் ஓனரமா பெல் அடிப்பா. 8:30 தாண்டி போயிட்டு இருக்கு சார். நான் வந்து எல்லாரும் பேசுறாங்க, ரொம்ப ஈகரா பேசுறாங்கன்னு கமெண்ட் இருக்குது. ஹெட் மாஸ்டர் தானே பெல் அடிக்கிறோம். ஹெட் மாஸ்டர் தான் என்ன பண்ணணும், பெல் அடிக்கிறோம். இப்போ வாட்ச்மேன் வா, டைம் ஆயிடுச்சு, பெல் அடி. ஆமா இப்ப இல்ல சார், 8:31 ஆயிடுச்சு, அடிச்சிடலாம். சரி, ரைட். வகுப்பு முடிஞ்சது. இது வந்து இன்றைய டாபிக் வந்து பெரிய டாபிக்கு. கப்புன்னு கேட்ச் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய சுற்று இதுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை வந்து சூப்பராக மாறிடும். அதனால் முகூர்த்தம் போடும்போது இந்த மாதிரி போடுங்க. வழிபாடு ஒரு கோவிலுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணணும். அதுவும் வந்து முகூர்த்தம் தான். ஒரு லோக்கலில் இருக்க கோயில் போனாலும் சரி, தூரமாக எங்கே இருக்காது அது பெரிய கோவில்கள் வந்து போனாலும் சரி, பரிகாரங்கள் பண்ண போனாலும் சரி, முகூர்த்தம் போடணும். போட்டு தான் பண்ணணும், போடாமல் பண்ணக்கூடாது. சரிதானே? ரொம்ப சரிங்க சார். ஓகே கௌரிஜி. ரைட். சரி, வகுப்பு முடியாது. நாளைக்கு பார்ப்போம். நன்றிங்க சார். வணக்கம் சார். சிறப்பா இருக்கு குருஜி. தேங்க்யூ வெரி மச். நன்றி குருஜி. தேங்க்யூ மேம். ஸ்ரீதேவி மேம். நன்றி.
ரைட் ஓகே